ஒரு அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிடர் சுபேந்திரன். இப்போ நம்ம ஓரை ரகசியங்கள்னு சொல்லிட்டு வயசாக பார்த்துட்டு வரோம். சரிங்களா? போன பதிவில் சூரியன் ஓரையில் வந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சந்திர ஓரையும் செவ்வாய் ஓரையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது சந்திரன் ஓரை இதில் வந்து எந்த விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் செய்யலாங்க. அது குறிப்பாக வளர்பிறை காலங்களில் வர சந்திர ஓரையில் பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து சாதகமான பலன் தான் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சந்திர ஓரையில் ஏதாச்சும் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அது கிடைக்காது, நீங்கள் முடிவு வந்துடலாம். ஏன்னா அதை மாதிரி ஒரு அமைப்பு சந்திர ஓரைக்கு உண்டு. வளர்பிற சந்திரன் நடக்கும் காலங்களில் நீங்கள் சந்திர ஓரையை வந்து நீங்கள் வந்து இந்த அப்படி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கான எல்லா சுபக நிகழ்ச்சிகளையும் அந்த சந்திர ஓரையில் செய்யலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை. இப்போ செவ்வாய் ஓரையில் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாதுங்க. செவ்வாய் ஓரையில் எந்த சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு சண்டை சச்சரவு அது சம்மந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து பேசணும்னு வச்சுக்க, அந்த செவ்வாய் ஓரையில் பேசுனீங்கன்னா மேலும் மேலும் சிக்கல் தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஓரையில் ஏதாச்சும் பொருள் காணாமல் போனாலும் கண்டிப்பாக கிடைக்காது, திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தெய்வீக காரியத்தில் வந்து ஈடுபடணும்னா அந்த செவ்வாய் ஓரையை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் ஓரையில் தெய்வ காரியம் ஈடுபடலாம். சண்டை சச்சரவு நடந்ததுன்னா அதை வந்து நம்ம ஈடுபடக்கூடாது. அப்போ அந்த பஞ்சாயத்து போய் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் அதை பற்றி பேசினா இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.